8வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். Romans chapter 8 verse 11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? இயேசுவின் தேவனுடைய ஆவி யாரை மரித்தோரிலிருந்து எழுப்பிச்சு? கிறிஸ்து இயேசுவை. இப்போ அந்த கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த பரிசுத்த ஆவியானவர் இப்போ எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறாரு. அப்புறம் சொல்றாரு, அவர் எப்படி இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுப்பினாரோ அதை போல நம்மையும் என்ன செய்வார்? அவரு உயிர்ப்பிப்பார், நமக்கு ஜீவனை தருவார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி செத்த வாழ்க்கையிலிருந்து மரித்தோரிலிருந்து இயேசுவை உயிர்ப்பித்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்யும் போது, as long as he is alive in us, as long as the power of the Spirit is inside of us, our body will be alive as Christ. அதனால புதைச்சிட்டு வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களா? கவனிங்க, மலட்டு தன்மையை யாரும் சந்தோஷமா அங்கீகரிச்சு ஏற்றுக்கொள்ளாதீங்க. Don't happily accept barrenness. பிசாசு கொண்டு வந்து மலட்டு தன்மையை உங்களுடைய வாழ்க்கையில வச்சிருப்பான். உன்னுடைய பொருளாதாரமா முடிஞ்சிச்சு, உன்னுடைய பொருளாதாரம் மலடி. சந்தோஷமா முடிஞ்சிச்சு, உன் சந்தோஷம் மலடி. உன்னுடைய நம்பிக்கையா, உன் நம்பிக்கை முடிஞ்சிச்சு, உன் நம்பிக்கை ஒரு மலடி அப்படின்னு சொல்லி பிசாசு நிறைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள்ல மலட்டு தன்மையை கொண்டாந்து வச்சுட்டு நீங்களும் நானும் இங்க புதைச்சிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை கவனிங்க, விசுவாசத்தோட கேளுங்க. நீங்க புதைச்சிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிற உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்குள்ள இருந்து உயிர்த்தெழுதலின் இயேசுவின் வல்லமை உடைச்சி ஜீவனை வெளியில கொண்டு வர வல்லமை சக்தி படைத்தது அப்படின்றத விசுவாசிங்க. நான் சொல்றதுனால கை தட்டாதீங்க. இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள்ள இருந்தா மாத்திரம் கையை தட்டுங்க. அப்படி கை தட்டுறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.